முத்துசுலம தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 8 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசுலம தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து தற்போது ஒரு வறண்ட வானிலை என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் கடந்த நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் எப்போதும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையும் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மழை ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கூறப்பட்டதா. நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதம் அடுத்த மாதம் வரக்கூடிய அடுத்த 3 மாதங்கள்ல பகல் நேரம் முடிந்து இரவு நேரம் வந்து விட்டாலே மாலை வந்து விட்டாலே வட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பது வழக்கமான ஒன்றுதான். அது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய வானிலை அமைப்பை பார்க்கும்போது கேரளா பகுதிகளிலும் மத்திய இந்திய பகுதிகளிலும் கர்நாடக பகுதிகளிலும் தற்போது தென்மேற்கு பருவமழை கர்நாடக பகுதியில் சற்று தீவிரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கர்நாடக பகுதிகளிலும் அளவு கடந்த தண்ணீர் என்பது காவிரி ஆற்றுல இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழை வட இந்திய பகுதிகளில் இன்னொரு சுற்று வருகின்ற 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலும் இங்க மேகாலயா தொடங்கி மேற்கு வங்கம் தொடங்கி அங்க வந்து குஜராத் மாநிலம் வரைக்கும், குஜராத் மற்றும் வட இந்திய பகுதிகள், வடமேற்கு மற்றும் வட கிழக்கு இந்திய பகுதிகள் தொடங்கி ராஜஸ்தான் வரைக்கும் ஒரு பரவலான தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்க்க முடியும். அங்கு பகுதிகளில் நிறைய இடங்கள் நீர்நிலைகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே சமயங்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவை பகுதிகளில் இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து மதியம் நேரங்களில் இடியுடன் கூடிய மழை நிறைய மாவட்டங்களில் பதிவாகும். நாளை முதல் பதிவாகும். இன்று கூட விட்டுக்கலாம். நாளையிலிருந்து கொஞ்சம் சற்று பரவலாக நிறைய இடங்கள் அந்த கனமழை என்கின்ற அளவில் மதிய நேரங்களில் மழை என்பது பதிவாக இருக்கிறது. அந்த பட்டியலில் நான் தொடர்ந்து தேதி வாரியாக எந்தெந்த மாவட்டங்கள் என்பது எவ்வளவு மழை பதிவாகும், எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளவு மழை பதிவாக இருக்கிறது, இதனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த அறிக்கை என்பது அடுத்த 10 தினங்களுக்கான அறிக்கை மட்டுமே. லாங் ரேஞ்ச் ப்ரெடிக்ஷன் இந்த அறிக்கையில் இடம்பெறாது. இது அடுத்த 10 தினங்களுக்கு மட்டுமான ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை. விவசாயிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இது ஒரு 10 தினங்களுக்கான அடுத்த 10 தினங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸாக அமையும். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாளையிலிருந்து இன்னையிலிருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா மதிய நேரங்கள்ல எப்போதும் போன்று வட மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை பதிவாகும். இன்றைய தினத்தை விட எப்பயும் போல வட மாவட்டங்களில் மழை இன்றைய தினம் பதிவாகும். நாளைய தினம் அந்த அட்மாஸ்பியர் லெவல் மாறுகின்ற காரணத்தினால தென் தமிழக பகுதியில நாளை ஈவினிங் டைம்ல ஒரு சில இடங்களில் மழையும், மதுரை மாவட்டம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழையும், சில இடங்கள்ல மிதமான மழை அந்த அளவுல நாளைய தினமும் பதிவாகும். 22ஆம் தேதி வருகின்ற 22ஆம் தேதி முதல் மதிய நேரங்கள்ல வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என நிறைய இடங்கள்ல அந்த இடியுடன் கூடிய மழை என்பது எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் ராஜபாளையம், தென்காசி, திருநெல்வேலிக்கு வடக்கு கோவில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், தேனி, அப்புறம் திருச்சி, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, வேலூர் அங்கங்கே ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சில இடங்கள் மாவட்ட வாரியாக சொன்னோம்னா மாவட்டத்திற்கு 1 இடங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அளவுல மழை என்பது 22ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது. 22ஆம் தேதி இரவு வருகின்ற 22ஆம் தேதி இரவுல கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, பெரம்பலூர் மாவட்டங்களிலும், ஈரோடு மாவட்டங்களிலும், சேலம் மாவட்டங்களிலும் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. புதுக்கோட்டை, காரைக்குடி பகுதியிலும் நல்ல மழை என்பது 22ஆம் தேதி பதிவாகும். அதே 22ஆம் தேதியில திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல மழையும், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு நள்ளிரவுல சென்னை, செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுச்சேரியோட கடற்கரை பகுதிகளிலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் இந்த வட மாவட்டங்கள்ல அதாவது 22ஆம் தேதி மாலை தொடங்கக்கூடிய மழை அதிகாலை 3 மணி வரை தமிழ்நாட்டுல பதிவாகும். விட்டு விட்டு இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும். அதே போன்று 23ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை மதியம் தொடங்கி கோவில்பட்டி, விளாத்திகுளம், விருதுநகர் அப்படியே தொடங்கி மதுரை, திண்டுக்கல், தேனி,
திருச்சி, பெரம்பலூர், ஆத்தூர், சேலம், திருவண்ணாமலை, அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை எல்லாம் கொஞ்சம் சற்று கன முதல் மிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் தெரிகிறது. 23ஆம் தேதி சற்று பரவலான சுற்று காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலும், காரைக்குடி பகுதிகளிலும், சேலம் மாவட்டங்களிலும், ஏன்னா கிட்டத்தட்ட மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது. 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் 23ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது. சில இடங்களில் சற்று மிக கனமழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. சேலம், ஈரோடு மாவட்டங்களும் இந்த பட்டியலில் இடம்பெறும். இதுல சேலம், ஈரோடு மாவட்ட விவசாயிகளும் உங்கள் கவனத்துக்கு இந்த பட்டியலில் இந்த மாவட்டம் வருகிறது. அடுத்து 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து வட இந்திய பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமா சற்று 24, 25 மற்றும் 26 இந்த 3 தினங்கள் தமிழ்நாட்டில் மழை சற்று குறைவாகத்தான் இருக்கும். முதல் அமைப்பு என்பது 22 முதல் 23 மற்றும் 24 வரைக்கும் முதல் 22, 23 வரைக்கும் 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 24ஆம் தேதி அந்த அளவுக்கு 24 ஓரளவுக்கு இருக்கும். ஆனா 25 அறவே இருக்காது. 26மே 25 கூட சில புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கூட தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. 25 கூட மயிலாடுதுறை, நெய்வேலி, பெரம்பலூர், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் 25ஆம் தேதி நள்ளிரவுல காணப்படுது. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில். 24க்கு பிறகு 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் அறவே இருக்காது. 25ஆம் தேதி நள்ளிரவுல ஓரிரு இடங்கள்ல அந்த டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுது. 25ஆம் தேதி நள்ளிரவுல. 26ஆம் தேதியும் நள்ளிரவுல வட மாவட்டங்கள்ல புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், திண்டிவனம், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகளே காணப்படுது. மரக்காணம் சுற்றுவட்டார பகுதியிலும் 26ஆம் தேதி நள்ளிரவுல நல்ல மழை. புதுச்சேரிக்கு வடக்கு பகுதிகள், செங்கல்பட்டிற்கு தெற்கு பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அது எங்கனாலும் மாறி அமையும் சொல்ல முடியாது. ஆனா 26ஆம் தேதி நள்ளிரவுல வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் நல்ல பரவலாக இடியுடன் கூடிய மழை என்பது எதிர்பார்க்க முடியும். 27ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாட்டில், அதாவது 24ஆம் தேதியிலிருந்து குறைய தொடங்கிய மழைப்பொழிவு 24, 25, 26 தேதியில பெய்யாமல்ல அங்கங்கே கனமழை முதல் மிக கனமழை கொடுத்து கொண்டு நீடித்துக் கொண்டு இருக்கும். ஆனால் பரப்பளவில் மிக மிக குறைந்த அளவில் மழை பதிவாகும் 24 மற்றும் 25, 26 தேதிகள்ல. ஆனால் மழையும் இருக்கும். நல்ல பரவலான மழை 23ஆம் தேதி, 22ஆம் தேதி. அதற்கு பிறகு மீண்டும் 27ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மீண்டும் பரவலாக நிறைய இடங்கள்ல, நிறைய மாவட்டங்கள்ல, உள் மாவட்டம், வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், கர்நாடக இளையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என நிறைய இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களையும் 27ஆம் தேதி முதல் மழை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 28 பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் தென் தமிழக பகுதியில் வழக்க மழை தான். எப்படி 23ஆம் தேதி மழை பெய்தது அதே போன்று 27, 28 தேதியிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல காணப்படுது. ஏன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 3 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டர் தான். சில இடங்கள், ஒரு சில இடங்கள் 7 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் அந்த அளவுல இருக்கும். ஒரு சில இடங்கள் அந்த புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, நாமக்கல், கரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, அப்புறம் வந்து இந்த பக்கம் சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள், அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டங்கள், புதுச்சேரி, கடலூர், இந்த மாதிரியான மாவட்டம் ஒரு இடங்கள்ல அந்த 10 சென்டிமீட்டருக்கு மேல வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவுகள் காணப்படும். 28ஆம் தேதி நள்ளிரவுலையும் புதுவை மற்றும் கடலூர் பகுதிகளிலும், சென்னை, செங்கல்பட்டு, வட மாவட்ட பகுதிகளிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இறுதியாக 29ஆம் தேதியை பொறுத்த மாட்டில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பரவலாக மழையும், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என ஓரளவுக்கு பார்க்கும்போது 75% விழுக்காடு அளவிற்கு தமிழ்நாட்டில் இந்த 29ஆம் தேதி பரவலாக மழையும், அது குறிப்பாக 29ஆம் தேதி மாலை இரவு நேரங்களில், மதியம் மாலை நேரங்களில் மதுரை மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. திருச்சி மாவட்ட பகுதியிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நிறைய மாவட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இதுல முக்கியமாக வந்தது வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய விருதுநகர்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் காணப்படுது. ஸோ இதான் தற்போதைய ப்ரெடிஷன்ஸ். லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸை பற்றியான எந்த ஒரு அறிக்கையும் தற்போது வெளியிடப்படாது. அதை பற்றியான ஆய்வு முடிவுகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான இறுதிக்கட்ட ஆய்வு முடிவுகள் நிறைவடைந்த பிறகு நானே ஒரு தேதி குறிப்பிட்டு லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸோடைய அறிக்கையை நான் கொடுப்பேன். அது வரைக்கும் அனைவரும் காத்திருக்குமாறு அன்புடன் அறிவுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.